Hi friends, welcome to YouTube channel Varnajalam Collections. இன்றைக்கி ஒரு குவிக் ஸ்நாக் ரெசிபி பார்க்கணும். இதை நம்ம ஸ்நாக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு டின்னராகவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அண்ட் த ரெசிபி இஸ் ஆல் அபவுட் மோர்களி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: அரிசி மாவு 1 கப், தயிர் 1/2 கப், தண்ணி 3 கப், பச்சை மிளகா 2-3 காரத்துக்கு ஏற்ற மாதிரி, கருவேப்பிலை, உப்பு, சர்க்கரை அண்ட் கொஞ்சம் பெருங்காயம், தாளிக்க எண்ணெய், உளுத்தம்பருப்பு, கடுகு. ஸோ இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த ரெசிபியை என்னோடய மதர்-இன்-லா தான் செஞ்சுருக்காங்க. ஸோ நான் வீடியோ மட்டும் தான் எடுத்தேன். ஸோ ஐ லேர்ன் திஸ் ரெசிபி டுடே. அண்ட் இதெல்லாம் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ நான் குழந்தைக்கும் சேர்த்து தான் டின்னர்ன்றதால நான் சில்லிஸ் 2 தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காரம் பிடிக்கும்னா இன்னொரு சில்லி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். இப்போது எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவில் சால்ட் அண்ட் ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு கர்ட் எடுத்து வச்சுருக்கிறத ஆட் பண்ணுறாங்க. நான் 1/2 கப் கர்ட் எடுத்து வச்சுருந்தேன், ஏன்னா இது திக் கர்டுன்றதால. அண்ட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலான்னு. இதுவே உங்களுக்கு புளிப்பாக பிடிக்கும்னா நீங்கள் மோராகவும் டேரெக்டாகவே ஆட் பண்ணிட்டா, நல்லா புளிச்ச மோர் ஆட் பண்ணாலும் இந்த ரெசிபி நல்லா வரும். அதனால நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ கர்டை ஆட் பண்ணதால் அவங்க வாட்டர் ஊற்றி அதை கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இதில் நல்லா லம்ப்ஸ் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் கன்சிஸ்டன்சி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோயிங் பேட்டராக இருக்கணும். நம்ம தோசை ஊற்றுற அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. அண்ட் ஒரு விஸ்க் எடுத்துகிட்டு கட்டி தட்டுற மாதிரி இருக்குன்னா நம்ம விஸ்க் எடுத்துகிட்டு நல்லா விஸ்க் பண்ணிட்டோம்னா அந்த மாவு கன்சிஸ்டன்சி கரெக்டாக நமக்கு கிடச்சிரும், கட்டி எதுவும் தட்டாமல். நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி இப்போது கிடச்சிடுச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம அரிசி மாவை கரைச்சி வச்சுக்கணும். இப்போது கடாயில் கொஞ்சமாக ஆயில், அரௌண்ட் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு அதில் தாளிச்சுக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே அதில் நம்ம உளுந்தப்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாமே ஆட் பண்ணி கொஞ்சம் சாட்டே பண்ணிக்க போகிறோம். குவிக் 1 மினிட் அதை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவு, அந்த மோர் கூட கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு பெருங்காயம் ஸ்மெல் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஒரு பிஞ்ச் ஆஃப் பெருங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது கரைச்சி வச்சதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காத அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு வச்சுக்கோங்க. அண்ட் தேவைப்பட்டுச்சு ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குது அப்படின்னா ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஆயில், நாட் மோர் தேன் 1 ஸ்பூன், கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஒட்டாமல் வரும். நல்லா அல்வா மாதிரி இது மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஸ்டிக் ஆகாமல், பேனில் ஸ்டிக் ஆகாமல் இதுவே ஒரு ரவுண்ட் ஷேப் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம எந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணுறோமோ அது மாதிரி அது மிக்ஸ் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு அது வந்துடுச்சு. ஸ்டிக் ஆகவே இல்லை கீழே. ஒரு 7 to 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அரிசி மாவும் வெந்துடும் நல்லாவே. இந்த மோர்களி இப்போது ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இது நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு தான் வந்திருக்கு அப்படின்றது எப்படி செக் பண்ணணும்னா, இதை எடுத்து நல்லா ரவுண்ட் மாதிரியோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ஷேப்பை அது ஸ்டிஃபாக பிடிச்சி நிற்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது அது ஒரு பால் ஷேப்லேயே வருது. ஸோ இட் இஸ் ரெடி டு ஈட். நாங்கள் இதை கார சட்னியோட நாட்டு சக்கரையோட சர்வ் பண்ணி சாப்பிட்டோம். இட் வாஸ் ரியலி யம்மி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இட் வாஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி டு குக். அண்ட் வர்ணஜாலம் கலெக்ஷன்ஸ் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.